வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். VLOOKUP எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த சீட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். டேபிள் 1ன்னு சொல்லி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எம்ப்ளாயி ஐடி, நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது. அடுத்து டேபிள் 2ல் எம்ப்ளாயி ஐடி, சேலரின்னு இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் 2ல் சேலரி வந்து எம்டியாக இருக்குது. இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு அகேன்ஸ்டா எப்படி சேலரி வேல்யூவை நம்ம டேபிள் 1லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் VLOOKUP யூஸ் பண்ணி எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. VLOOKUP வந்து என்னன்னா எப்படி யூஸ் ஆகும்னா, அது வந்து வெர்டிக்கல் லுக்கப்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த டேபிள் அரே வந்து எம்ப்ளாயி ஐடி பி காலத்துல இருந்து சேலரி இ காலம் வரை நம்ம சூஸ் பண்றோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் காலம் தான் காலத்துல மேட்ச் ஆகிற வேல்யூக்கு அகேன்ஸ்டான அடுத்த காலத்துல இருக்க ரோவோட மேட்ச்டு வேல்யூ தான் VLOOKUP வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ எப்படி VLOOKUP யூஸ் பண்றோம்னு பாருங்க. VLOOKUP போட்டாச்சு. இப்போ லுக்கப் வேல்யூலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ சூஸ் பண்ணோம். எந்த வேல்யூவை வச்சு லுக்கப் பண்ணி டேட்டாவை எடுக்க போறோமோ அதான் லுக்கப் வேல்யூ. ஸோ வந்து நம்ம எம்ப்ளாயி ஐடி வந்து டேபிள் 2ல எம்ப்ளாயி ஐடி காலத்துல நம்ம எடுக்கிறோம். G5 காலத்துல C5 செல்லுல இருக்கு லுக்கப் வேல்யூ, அதை சூஸ் பண்றோம். அடுத்து டேபிள் அரேங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்தா நம்ம வந்து டேட்டாவை பண்ண போறோம். ஸோ எம்ப்ளாயி ஐடியில P5ல இருந்து E9 வரை இருக்கிற டேபிள் அரேல தான் எடுக்க போறோம். ஸோ இப்போ வந்து செல் வேல்யூ வந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது செல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக நம்ம டேபிள் அரேயை ஃப்ரீஸ் பண்ண போறோம். ஃப்ரீஸ் பண்றதுக்கு என்னன்னா டாலர் சிம்பல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து F4 அமுக்குனீங்கன்னா பிக்கு முன்னாடியும் F5க்கு முன்னாடியும் டாலர் ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். ஸோ இப்போ திரும்பியும் ஒரு டாலர் அமுக்குறேன். க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் வந்துருச்சு, 9க்கு முன்னாடி ஒரு டாலர் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம செல்லை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. திரும்ப எந்த காலத்தோட டேட்டாவை நம்ம எடுக்க போறோமோ சேலரி டேட்டாவை தான் எடுக்க போறோம். ஸோ சேலரி வந்து 4th காலத்துல இருக்கு. ஸோ அதனால நம்ம 4 யூஸ் பண்றோம். திரும்ப எனக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ட்ரூ வேல்யூவா அப்ராக்சிமேட் மேட்சா எக்ஸாக்ட் மேட்சான்னு கேட்கு. ஸோ அப்ராக்சிமேட் மேட்ச்னா நம்ம 1 யூஸ் பண்ணுங்க. கரெக்டா எக்ஸாக்ட் மேட்ச்னா ஃபால்ஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம எப்போதும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்ம போவோம். ஸோ அதனால எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க 0ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஏன்னா as per Boolean algebra, ஸோ 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ். ஸோ இப்போ நான் 0 யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்றேன். நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. 62,000 வந்துருச்சு. பாத்தீங்களா, இங்க பாருங்க 104க்கு 62,000 இருக்கு. இங்க அதே மாதிரி 104க்கு 62,000 வேல்யூ வந்துருச்சு. இப்போ இதை ட்ராக் பண்ணா எல்லா செல்லுக்கும் அதுக்கு எம்ப்ளாயி ஐடிக்கு மேட்ச்டு ரோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 7வது ரோவில் மேட்ச் ஆன வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரே சீட்டில் நான் உங்களுக்கு வீடியோக்காக ஒரே சீட்லேயே வச்சு நான் டேபிள் 1 டேபிள் 2ன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கு, எம்ப்ளாயோட ஹோல் டேட்டா ஒரு சீட்டில் இருக்கு, இன்னொரு சீட்டில் நமக்கு சேலரி மட்டும் வேணும், எம்ப்ளாயி அகைன்ஸ்டா சேலரி மட்டும் வேணும்னா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த 2வது சீட்டை கூப்பிட்டு நீங்க டேட்டாவை எடுத்துக்கலாம். இல்ல அதே இது வேற எக்ஸல் ஃபைல்ல இருக்குனாலும் கூட இந்த மாதிரி இதே ஃபங்க்ஷன் எக்ஸல் VLOOKUP யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கு 2 எக்ஸல் ஃபைலையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம். தேங்க்யூ.